முகம் தெரியலண்ணா பேசலாமா? வணக்கம், நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்றைய தினம் ஒரு அரசு அதிகாரி, ஒரு தனி மனிதன் தலை கர்வத்துடனும் ஆணவத்துடனும் நடந்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளை வீழ வைக்கலாம் என்பதற்கு சதீஷ்குமார் போன்ற சர்வாதிகார அதிகாரிகள் சாட்சி. உண்மை அதுதான். ஒன்றுமே சொல்ல, ஒரு ஊசி போட்டால் தர்பீஸை சிகப்பழக்கி வியாபாரிகளும் விவசாயிகளும் மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். சரியா? ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதாவது நிறைவேற்றுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதாவது வியாபாரிகளாம் வேலை இல்லை, டன் கணக்காக எடுத்து வந்து வச்சு கடையில் உட்காந்து ஒன்று ஊசி போடுறது எங்களோட வேலை. எவ்வளோ ஒரு அறிவு கெட்ட ஒரு மனிதராக இருந்தால் அவர் இந்த விஷயத்த சொல்லியிருப்பார். தர்பூசணின்றது ஒரு சின்ன ஆணி பட்டா கூட 2 நாளில் கண்ணி போயிடும். இதை பழுக்க வச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. 2 நாள் விட்டால் தானாக பழுத்துற போகுது. ஏன் பழுக்க வைக்கணும்? இது ஒரு பருவ கால பயிர். இதை நம்பி எத்தனையோ ஆயிரம் விவசாயிகள் 16,000 ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி இந்த கோடை காலத்தை முன்னிட்டு அறுவடை பண்ணியிருக்காங்க. டன்னு 13,000 வித்த தர்பூசணி இன்னைக்கு எவ்வளோ பயிர்? 2,000மா? 2,000. இதுக்கு அவர் சதீஷ்குமார் பதில் சொல்லுவாரா? அதாவது ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய 10 டன் தர்பூசணி ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ஏக்கரில் பயிர் பண்ணுறதுக்கு ஏறக்குறைய 60,000லேருந்து 70,000 ஆகும்னு சொல்கிறாங்க செலவு. 70,000 கொடுத்து பயிர் பண்ண விவசாயி இன்னைக்கு 2,000க்கு விற்றா அவனுக்கு நஷ்டம் யார்? மாண்புமிகு முதல்வர் தருவாரா? அப்பான்னு சொல்கிறாரு. அப்பா உங்க குறையை தீர்ப்பான்றாரு. அப்பா ஏன் அந்த மாதிரி சர்வாதிகாரி தூக்கி வச்சிருக்காரு? தூக்கி வெளில அடிக்க வேண்டியது அவருக்கு. அதாவது அவர் இன்னைக்கு நேரத்து கிடையாது. நீங்கள் சதீஷ்குமாரை நல்லா வாட்ச் பண்ணால் தெரியும். அவர் பெப்சி கோகோ கோலாக்கு எதிராக பேசவே மாட்டார். உள்ளூர் குளிர்பானத்தை தூக்கி விட்டு இதை வாங்குங்கன்னு. ஏன் பெப்சி கோகோ கோலா உயிர் கேட்டு உலகத்துக்கு தெரியும் பேச வேண்டியது அவரு? ஏன் போன வாரத்தில் அமேசான் குடோனில் ரெய்டு, அங்கே போய் ரெய்டு பண்ண வேண்டியது அவரு? ரெய்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 30 லட்சம் மதிப்புள்ள பழசான பொருட்கள்லாம் அமேசான் குடோனில் வச்சுக்கிட்டு இருக்கான். என்னைக்காவது போயிருக்காரு அவரு? என்னைக்காவது டிமார்ட் போய் ரெய்டு பண்ணியிருக்காரு அவரு? என்னைக்காவது ஃப்ளிப்கார்ட் போய் ரைடு பண்ணியிருக்காரு அவரு? எனக்காவது ரிலையன்ஸுக்கு போய் ரைடு பண்ணியிருக்காரா? எப்போ பார்த்தாலும் சின்ன வியாபாரி கலப்படம் பண்ணுறான், ஊரை ஏமாத்துறான். என்ன ஊரை ஏமாத்துறோம்? நாங்கள் உயிரோடு இல்லையா? நாங்கள் எத்தனை தர்பீஸ் சாப்பிடணும்? இப்போ தர்பீஸ் சாப்பிட்றோம், சட்டில் போட்டால் வரதான் செய்யும். என்ன பண்ணுறீங்க? வரதான் செய்யும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது இன்னைக்கு தர்பூசணி ஹைபிரிட் ஆயிடுச்சு. அதாவது முன்ன மாதிரி கிடையாது. முன்ன நாட்டு பழம் இருந்தது, கொஞ்சம் வெள்ளையாக இருந்து அப்புறம் சிகப்பாக. இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாம் ஒட்டு ரகங்கள். இன்னைக்கு எல்லாமே ஒட்டு ரகங்கள். அங்கேயே சிகப்பாகும். அதுதான் உண்மை. இந்த உண்மை கூட தெரியாத ஒரு மோசமான அரசு அதிகாரி இன்னைக்கு சென்னைக்கு டிஓவா இருக்காரு. அவ்வளோ ஒரு முட்டாள்தனமான அதிகாரி. அவர் என்னன்னு கேட்டிங்களா, போகும்போது ஒரு 10 கேமரா கூட்டு போயிடுவார். எது கேமரா கூட்டு போகிற? கேமரா கூட்டு போ. எத்தனையோ அரசு சொல்லுவாங்களே லஞ்சம் வாங்குற, அங்கே கேமரா கூட்டு போய் பிடிங்கடா. அங்கே கேமரா கூட்டு போங்க. ஏன் சின்ன வியாபாரி கேமரா, ஏன் டிமார்ட் கேமரா கூட்டு போ, அமேசான் கேமரா கூட்டு போ, 5 ஸ்டார் ஹோட்டல் கேமரா கூட்டு போ. ஏன் அங்கெல்லாம் போக மாட்டேன்றீங்க? உங்களுக்கு சின்ன வியாபாரி ஒழிக்கணும். இன்னைக்கு வெயில் காலம், சரிங்களா? ஜல்லிக்கட்டு புரட்சிக்கு அப்புறம் நம்ம ஊர் குளிர்பான விற்பனை அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு தர்பீஸ் வந்தால் ஒரு தர்பீஸ் சாப்பிட்டா ஒரு துண்டு 10 ரூபாயில் முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இதை குடிச்சானா அன்னைக்கு ஃபுல்லாக எவனோ கோகோ கோலா பெப்சி குடிக்க மாட்டான். அப்போ நான் பகிரங்கமாக ஒரு மேலே குற்றம் சொல்கிறேன். பெப்சி கோகோ கோலா கிட்ட போன்ற பன்னாட்டு காசு வாங்கிட்டு இந்த வேலையை பண்ணுறாருன்னு அவரை பகிரங்கமாக அவரை மறுப்பு தெரிவிக்க சொல்லுங்க. ஏன் இதில் நிரம்பி கலக்கப்பட்டிருந்ததுன்னா இதை வெட்டி பகுப்பாய்வு பண்ணீங்களா? இது வரைக்கும் இது கிண்டியில் கிங்ஸ் இன்ஸ்டியூட் பகுப்பாய்வு பண்ணீங்களா? நீங்கள் வெட்டினவுடனே இப்படி தேய்ச்சாரா, ஒட்டிச்சா, அதில் ஊசியை குத்திட்டாங்களா? நாங்களாம் என்ன பைத்தியாருங்களா? அப்போ இந்த நாட்டில் இந்த மண்ணில் வாழ்ற விவசாயிகள் பைத்தியாகிறாங்களா? இப்போ எத்தனை லட்சம் பேர் விவசாயி சாவறான், தூக்கு போட்டு சாவறான்னு காலங்காலமாக ஒப்பாரி வைக்கிறீங்க. இப்போ விவசாயிக்கு என்ன பண்ண போகிறார் முதல்வர்? நஷ்டஈடு கொடுத்துருவாரா முதல்வர்? நஷ்டம். ஆனால் ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். நீங்களும் அது போன்ற அதிகாரிக்கு சொல்லாதீங்க. ஒரு மூலம் இருந்தால் ஒரு மூலம் இருந்தால் அப்போ எல்லாத்தையும் தூக்கி போட்டலாமா? செத்துட்டுமா? நாங்களாம் இங்கே தற்கொலை பண்ணி செத்துட்டுமா? எவன் பண்ணுறான் அவனத்துக்கு உள்ளவங்க. அதுக்கு துப்பு இல்லையா அந்த அரசாங்கத்துக்கு? ஏன் காவல்துறை அதிகாரி இல்லையா? அவங்க யாரும் சொல்லலையா? இன்னைக்கு எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லிட்டு 20 காவல்துறை வந்திருக்காங்களே, அவங்களுக்கு தெரியாதா? அது அவங்கள கைது பண்ணுங்க. ஒட்டு மொத்தமாக மீடியாவில் போட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்த விவசாயம் அழிச்சிருக்கீங்களா? அதிகாரி பதில் சொல்லுங்க. இன்னைக்கு 2,000 ரூபா போகுதுங்க டன்னு. நீங்கள் காசு கொடுப்பீங்க? இப்போ தமிழ்நாடு அரசு காசு கொடுக்குமா? அப்போது அந்த அரசு அதிகாரி மறுபடியும் வீடியோ போட்டு இதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் போடணும். இது போன்ற அலட்சியமான அதிகாரிகளை பணி நீக்கம் செய்யணும். ஏன்னா அவெல்லாம் தனி மனித துதி. என் மூஞ்சி டிவியில் வரணும். அந்த டிவி ஆக்டரில் இருப்பாங்க பாருங்கள், என் மூஞ்சி எப்பவுமே டிவிலே வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி அவருக்கு ஒரு புகழ் போதை அவருக்கு ஏற்பட்டுருக்கு. அந்த புகழ் போதை தான் இதுக்கு காரணம். இதை போயிட்டு முறைப்படி டெஸ்ட்டு கொடுத்து இதில் அந்த நிரம்பிக்கான கெமிக்கல் இன்ஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணாருன்னா ஓகே.
அப்படியே வராரு 10 பேரோட வராரு, இன்ஜெக்ஷன் போட்டுதுன்றாரு. அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு பகுப்பாய்வு பண்ண அளவுக்கு பார்த்த உடனே தெரியற அளவுக்கு அவர் பெரிய ஆள் ஆயிட்டார் அவரு. சரிங்களா? இப்போ உங்க முன்னாடி தான் நாங்கள் சாப்பிட்டோம். நானும் செத்து போயிட்டேன், உயிரோட தானே இருக்கேன். தினமும் ஒரு தர்பூசணி எங்கள் வீட்டில் வாங்குறோம். இந்த மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை டன் தர்பூசி வருது நீங்கள் வந்து பாருங்கள். எத்தனை வியாபாரிகள், எத்தனை கூலி தொழிலாங்க. அவருக்கு என்ன மாதம் ஆனால் அரசாங்க சம்பளம் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இன்னொரு 1 லட்சம் கோடி கடன் வாங்கி கூட அரசாங்கம் வழி காசு கொடுத்துருவாங்க. எங்களுக்கு யார் கொடுப்பா? விவசாயி கொடுக்குமா அரசு? கேளு மக்களுக்கு கொடுக்குமா? வணிகர்களுக்கு கொடுக்குமா? அப்போ இதுக்கு என்ன பதில்னு கேட்டு தான் இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் இன்னும் நிற்காது. இது வந்து ஒரு சின்ன புள்ளியை வச்சுருக்கோம். அவரை பதவி நீக்கம் செய்யும் வரை, இல்லைன்னா பணியிலிருந்து அவர் மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பாக ஒட்டுமொத்த அவர் என்ன சொல்கிறாரு, சின்ன வியாபாரிங்க பணத்தாசைப்பட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களாம். நல்லா கேட்டுங்க. அப்போ எவ்வளோ ஒரு இழிவான மனநிலை. அதை யார் சொல்கிறா? அதை வழிமுறை யார்? மா சுப்பிரமணியம். வியாபாரிகள் வந்து பணத்தாசை பிடிக்கூடாது. யார்? மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு. அந்த கேட்டிருப்பீங்க, ஊரெல்லாம் நாங்கள் ஒயின் ஷாப் தரோம், நான் திறந்து வச்சா நீ ஏன் குடிக்கிறேன்னு கேட்குறாரு. அவர் கேட்டார், அதே ப்ரெஸ் மீட்டில் அவர் கேட்டார், மா சுப்பிரமணியம் கேட்டார், ஊரெல்லாம் ஒயின் ஷாப் திறந்து நீ ஏன் வந்து குடிக்கிறேன்னு கேட்டார். அது போன்ற விஷத்தை வித்தா குடிப்பீங்களான்னு கேட்குறாரு. அது போன்ற அமைச்சர்கள் இருக்கும் வரை, இது போன்ற அதிகாரிகள் இருக்கும் வரை இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி ஆப்பிள் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு காலத்தில் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ்லாம் கிடையாது. இப்போ எல்லாத்தையும் கோல்ட் ஸ்டோரேஜ் வந்துச்சு. இந்த மெழுகு பேர்லாம் ஒரு காலத்தில் வாஷிங்டன் ஆப்பிள் 6 மாதம் என்ன வைக்கிறதுனேன். அப்போ வந்து அங்கேருந்து இம்போர்ட் ஆகும், கோல்ட் ஸ்டோரேஜ் இருக்காது. அதனால் அது கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த ஆப்பிள் மெழுகு பூசினாங்க, உண்மைதான். ஆனால் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கோல்ட் ஸ்டோரேஜ் வந்துருச்சு. அது ஒரு இந்த மாதிரி தவறான வதைகளும் மேலும் 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 மக்கள் மனசில் புதிக்க வச்சு, வியாபாரி கெட்டவன், விவசாயி கெட்டவன், சின்ன கடையில் வாங்காதீங்க, எதாக இருந்தாலும் ஆன்லைனில் வாங்க, பன்னாட்டு நிறுவனத்தில் வாங்க சொல்கிறாரு. எத்தனை ஆன்லைன் நிறுவனம்? ஏதாவது ஒரு ஆன்லைன் நிறுவனத்தை செக் பண்ணியிருப்பார், ஆர்டர் போட்டு இருக்குல்ல. ஏன் அவருக்கு தெரியாதா? ஏன் அமேசானில் ஆர்டர் போட்டால் தர்பீஸ் வராதா? அமேசானில் ஆர்டர் போட்டால் பிஸ்கெட் வராதா? டிமார்ட்டில் தர்பீஸ் இல்லையா? பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தர்பீஸ் இல்லையா? அங்கே போய் ஆய்வு பண்ண வேண்டியதுன்னா. உனக்கு திராணி இருந்தால், உனக்கு துப்பு இருந்தால், உனக்கு தைரியம் இருந்தால் அங்கே போய் ஆய்வு பண்ணு. எப்போ பார்த்தாலும் ரோட்டோட கடை 10க்கு 10 கடை அங்கேயே ஆய்வு பண்ணிங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே தான் போடு எல்லாம் சொல்லுங்கள். ஒட்டுமொத்த